இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஊடகம் வழியாக தவக்காலத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலம் என்பது மீட்பின் காலம், நம் உறவுகளை சரி செய்வது கொள்வதற்கான காலம். எனவேதான் திருச்சபை நமக்கு 3 வகையான தவ முயற்சிகளை தந்திருக்கிறது. 1 உபவாசம், 2 தானம், 3 ஜெபம். உபவாசம் என்பது நம்மோடு நாம் கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்ள, சரி செய்து கொள்ள உதவுகிறது. பல நேரங்களிலே என்னை நான் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன்? நான் கொண்டிருக்கிற திறமைகளை வைத்து என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன், அல்லது நான் வைத்திருக்கிற பணத்தை வைத்து நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன், அல்லது நான் செய்கிற வேலையோடு இணைத்து என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆனால் இவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து நான் கடவுளுக்குரியவன், கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கிறவன், இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களை நான் ஒதுக்கி வைக்கிற போதிலும், அதிலிருந்து விலகி இருக்கிற போதிலும் நான் கடவுளுக்கானவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதுதான் இந்த உபவாசம் என்கிற ஒரு தவ முயற்சி. இது உணவிலிருந்து விலகி இருப்பதல்ல. இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என நான் எவையெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறேனோ அவையெல்லாம் விட்டுவிட்டு நான் இறைவனுக்கானவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தவ முயற்சி இந்த உபவாசம். எனவே இந்த உபவாசத்திலே உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற புரணி பேச்சுகளாக இருக்கலாம், உங்களை மகிழ்ச்சி கொடுக்கிற நான் என்ற அகந்தையாக இருக்கலாம், நாம் அடிமைத்தனமாய் இருக்கிற போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். இவற்றிலிருந்து விலகி வருகிற போது என்னை நான் புரிந்து கொள்ள முடிகிறது, என்னோடு நான் கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்தி கொள்ள முடிகிறது, சரி செய்து கொள்ள முடிகிறது. இப்படி நான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற போது பிறரோடு நான் ஒருபோதும் நான் இப்படி இருக்கிறேன், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என தோது போட்டு பார்க்காத நிலையிலே நான் இறைவனுடைய கண்களுக்கு உயர்ந்தவன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உபவாசத்திலிருந்து வருகிற நன்மைத்தனம். தானம் என்கிற போது பிறரோடு நான் கொண்டிருக்கிற உறவை சரி செய்து கொள்வதற்கான ஒரு தவ முயற்சி. பிறரிலே நான் இறைவனை காண, நான் எப்படி இறை சாயலோடு படைக்கப்பட்டிருக்கிறேனோ அதுபோல எனது சகோதரனும் சகோதரியும் இந்த உலகமும் இறை சாயலோடு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள, அவர்களோடு கொண்டிருக்கிற உறவை சரி செய்து கொள்வதற்கான தவ முயற்சி தான் இந்த தானம். தானம் என்பது பணம், பொருள் போன்றவை மட்டுமல்ல, மாறாக எனது நேரத்தை கொடுப்பது, எனது மன்னிப்பை கொடுப்பது, எனது கரிசனையை ஒருவருக்கு காட்டுவது, அல்லது ஒரு உந்துதலான ஒருவர் வளரக்கூடிய ஒரு நேர்மறையான கருத்துக்களை ஒருவருக்கு எடுத்துச் சொல்லுவது, இதை எல்லாமே தானம்தான். தானம் என்பது வீதியில் இருப்பவர்களுக்கு செய்வது மட்டுமல்ல, இந்த தானம் நமது குடும்பங்களிலே செய்யப்பட வேண்டும். நமது அன்புக்காய் காத்திருக்கிற நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு அன்பை கொடுப்பது, மன்னிப்பை கொடுப்பது, இரக்கம் காட்டுவது, ஏற்றுக்கொள்ளுவது, இது அனைத்துமே தானம். பிறரோடு நாம் கொண்டிருக்கிற உறவை புரிந்து கொள்ள, ஆழப்படுத்த, இறை தன்மையை, அவர்களில் இருக்கிற அந்த இறை பண்பை, இறை சாயலை மதிக்க இந்த தானம் என்கிற தவ முயற்சி நமக்கு உதவுகிறது. 3வது ஜெபம். ஜெபம் என்பது கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்வதற்கான தவ முயற்சி. ஜெபம் வார்த்தைகள் மட்டுமல்ல, சாதாரணமாக இறை பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது ஜெபம். இறை அன்பை நான் உணர்ந்து கொள்ள, எந்த நிலையில் நான் இருந்தாலும் இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இந்த ஜெபம் எனக்கு உதவுகிறது. இறை அன்பை உணர்ந்து கொள்ளுகிற போது எனது கவலைகள், எனது கலக்கங்கள், எனது வேதனைகள், எனது பிரச்சனைகள், எனது நோய்கள் அத்தனையும் இறை பாதத்திலே நான் சமர்ப்பித்து, இறைவன் ஒருவரால் மட்டுமே என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தர முடியும், மன நிம்மதியை தர முடியும் என்பதை அவர் மீது பற்று கொண்டு அவரிலே நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு நற்செயல்தான் இந்த ஜெபம். ஜெபத்தின் வழியாக நம்மை நாமே அறிந்து கொள்ளுகிறோம், பிறரை அறிந்து கொள்ளுகிறோம், கடவுளை அறிந்து கொள்ளுகிறோம். வருகிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாம்
இறைவனுடைய சித்தம் இல்லாமல் எனது வாழ்விலே நிகழ்ந்து விடவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அவைகளை வெற்றி கொள்வதற்கான அனைத்து வகையான வரங்களையும் நலன்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தருணம் தான் இந்த ஜெபம். இப்படியாக இந்த தவக்காலத்திலே உபவாசம் என்கிற தவமுயற்சி வழியாக என்னோடு நான் கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்தி கொண்டு சரி செய்து கொள்ளவும், என்னை நான் இருக்கிற நிலையில் அன்பு செய்யவும், தானம் என்கிற நற்செயல் வழியாக பிறரோடு கொண்டிருக்கிற உறவை, இந்த உலகத்தோடு கொண்டிருக்கிற உறவை, படைப்புகளோடு கொண்டிருக்கிற உறவை நான் சரி செய்து கொள்ளவும், ஜெபம் என்கிற இந்த தவ முயற்சி வழியாக இறைவனோடு கொண்டிருக்கிற உறவை சரி செய்து கொண்டு விசுவாசத்திலே ஆழப்படவும் இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமது உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுகிற இந்த தவக்காலத்தில் நம்மை நாமே இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை வரம் வேண்டி வர இருக்கிற அந்த ஈஸ்டர் பெருவிழாவை சிறப்பாய் கொண்டாட வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன். இந்த உலகிலே இறை அன்பு மட்டுமே மாறாதது. எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இன்றும் நாம் வாழ்வது அவராலேயே என்கிற இந்த பாடல் வரிகளை தியானிப்போம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா. இறை அன்பு நம்மை என்றும் வழிநடத்த, அவரோடு இணைந்து நடக்க இறை ஆற்றல் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.